ஓகே. ஸோ இன்னைக்கு Kubernetes உடைய லாஸ்ட் செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Kubernetes உடைய அதர் டெஃபினிஷன்ஸ். நீங்க கிளஸ்டர் கிரியேஷன் பார்த்துட்டீங்க, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கிளஸ்டர் கிரியேஷன் பார்த்துட்டீங்க. கிளஸ்டர் கிரியேஷனுக்கு அப்புறம் என்னென்ன ரிசோர்சஸ் லான்ச் பண்ணுவோன்றத பார்த்தோம். ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணி, அதாவது நம்ம அப்ளிகேஷனும் ரிசோர்ஸ் தான். ஸோ அதெல்லாமே லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்ற சர்வீசஸ் ரிலேட்டட், அதாவது நெட்வொர்க் ஓரியன்டா சில விஷயங்கள் பார்த்தோம், விச் இஸ் நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி, லோட் பேலன்சர், இதெல்லாமே பார்த்தோம். ஸோ அது தவிர சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ், நம்ம கிளஸ்டருக்குள்ள வேற என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணலான்ற மாதிரி சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிவி, பிவிசி அண்ட் தென் ஆக்சஸ் மோட்ஸ், ரீக்ளைம் பாலிசி. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரீக்ளைம் பாலிசி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், config maps, secrets, அதுக்கப்புறம் HPA. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். பிவி, பிவிசி, ஆக்சஸ் மோட்ஸ், ரீக்ளைம் பாலிசி, கான்ஃபிக் மேப், சீக்ரெட்ஸ் அண்ட் HPA. ஸோ நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து நெட்வொர்க் ரிலேட்டடா பார்த்தோம் இல்லையா? உங்களோட ஃபர்ஸ்ட் செஷனான EC2 அப்படின்ற கிளாஸ்ல நீங்க என்ன பார்த்திருப்பீங்களோ, அதாவது EC2 டாபிக்ல நீங்க சர்வர் ரிலேட்டடா என்னென்ன பார்த்திருப்பீங்களோ அது எல்லாமே நம்ம டாக்கர்ல பார்த்தோம். எஸ் ஆர் நோ? அதாவது ஒரு மெஷினோட வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, மெஷினுக்கு நெட்வொர்க் எப்படி கிடைக்குது பிகாஸ் ஆஃப் விபிசி. விபிசி மூலமா நமக்கு நெட்வொர்க் ஆக்சஸ் கிடைக்குது. ஸோ அதுல நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும்ன்றத EC2 டாபிக்ல பார்த்திருப்பீங்க. அதே விஷயம் டாக்கர்ல, டாக்கர் நெட்வொர்க், டாக்கர் வால்யூம்ஸ், அப்புறம் வந்து டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்றது, அதுல அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்றதுன்றது எல்லாமே நம்ம சர்வர் லெவல்ல பார்த்ததை கண்டெய்னர் லெவல்ல பார்த்தோம். கண்டெய்னர் லெவல்ல பார்த்த எல்லா விஷயத்தையும் இப்ப Kubernetesலயும் நம்ம அகைன் பாக்குறோம், அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ Kubernetesல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளஸ்டர்ல பாட்ஸ் ரன் ஆகுது. பாட்ஸ்குள்ளதான் கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம வால்யூம்ஸ் ஆக்சஸ் கொடுக்கறது, அதாவது நம்ம கண்டெய்னர்ஸ் வந்து வால்யூம்ஸ், எந்த வால்யூம்ஸ், எந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணுன்றது எல்லாமே நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ நெட்வொர்க் பார்த்த மாதிரி இதுல வால்யூமும் நம்ம கவர் பண்ண போறோம். ஃபைன். ஸோ யூஸ்வலா நம்ம பாட் கிரியேஷன் கிளாஸ்லயே, அதாவது தேர்ட் செஷன்ல நேம் ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணினோம், பாட் கிரியேட் பண்ணினோம். ஸோ அந்த பாட் கிரியேட் பண்ணப்ப நான் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல பாட கிரியேட் பண்ணி காமிச்சேன். கரெக்டா? என்னென்ன சினாரியோஸ்? ஃபர்ஸ்ட் ஒரு பாட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காமிச்சேன். அடுத்து அந்த பாட்குள்ள அந்த பாட ஸ்பெசிபிக் நேம் ஸ்பேஸ்ல எப்படி வைக்கிறதுன்னு காமிச்சேன். அந்த பாட்குள்ள 2 கண்டெய்னர் எப்படி, மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் எப்படி லான்ச் பண்ணலான்றதை நான் சொல்லியிருந்தேன். கண்டெய்னர் ஸ்பெசிபிகேஷன் ஞாபகம் இருக்கா? கண்டெய்னர் ஸ்பெசிபிகேஷனை நம்ம எப்படி மல்டிபிளா கொடுக்கலாம், மல்டிபிள் கண்டெய்னர்ஸை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலான்றத பார்த்தோம். அப்புறம் அந்த மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வருது, இல்ல பாடுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலான்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட்னு சொல்லி நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். என்னது? அந்த பாட்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ்க்கு ரிசோர்சஸா அலோகேட் பண்ற ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். அதாவது மினிமம் அதுக்கு எவ்வளவு மெமரி, மினிமம் அதுக்கு எவ்வளவு ரேம் கிடைக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம கொடுத்திருந்தோம். லிமிட்னா இதை தாண்டி இது போகக்கூடாதுன்றது மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். CPU அண்ட் மெமரி மட்டும் நீங்க பாத்தீங்க. ஸ்டோரேஜ் அலோகேஷன் நம்ம இப்பதான் பார்க்க போறோம். ஒரு கண்டெய்னருக்கு தேவையான ஸ்டோரேஜ் அலோகேஷன், அதான் வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட டாக்கர்ல ஒரு கொஸ்டின், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான். இப்போ நம்மளுடைய டாக்கர் கண்டெய்னர்ஸ்ல ஏதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா என்ன மெத்தட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க? அதுக்கு பேர் என்ன? மேக்ஸிமம் டாக்கர் வால்யூம் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ், அதாவது டாக்கர் கண்டெய்னருக்கு தேவையான ஸ்டோரேஜை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போதான் நமக்கு பெர்சிஸ்டன்ட் டேட்டாவும் மெயின்டைன் ஆகும். வாட் இஸ் மீன் பை பெர்சிஸ்டன்ட் டேட்டா? எந்த ஒரு டேட்டா லாஸுமே இருக்காது. எந்த ஒரு டேட்டா லாஸும் எப்படி இருக்காது? சினாரியோஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சினாரியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டாக்கர் பொறுத்த வரைக்கும் உங்களோட மெஷின்ல டாக்கர் இன்ஜினை நீங்க கான்ஃபிகர் பண்ணிருப்பீங்க. அந்த டாக்கர் இன்ஜினை யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த டாக்கர் கண்டெய்னர்ல ஒரு அப்ளிகேஷன் லைக் ஒரு டிபெண்டன்சி சம்திங் அங்க ஸ்டோர் பண்றோம். கண்டெய்னர் வந்து ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் தான். கண்டெய்னர் இஸ் அ ஐசோலேட்டட் பேக்கேஜ். மியூட் பண்ணிக்கிறீங்களா? So container
is an isolated package. ஓகேவா, அதுலதான் நம்மளுடைய டிபெண்டன்சிஸ், அப்ளிகேஷனுடைய லைப்ரரிஸ், ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுலதான் ரன் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? சோ இன்கேஸ் அந்த கண்டெய்னருக்கு ஏதாவது நமக்கு ஆயிடுச்சு, ஏதாவது டவுன் ஆகுது, இல்ல கண்டெய்னரே நமக்கு வந்து மொத்தமா எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் டெலீட் ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு, லைக் தெரியாம டெலீட் பண்ணிட்டா கூட கண்டெய்னர் அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பேக்கப்னா என்ன பண்ணலாம்? என்னென்ன மெத்தட்ல நம்ம கண்டெய்னர் பேக்கப் எடுக்கலாம்? ஓகே, சோ எந்த பாத்துல உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த டேட்டாவை நம்ம மவுண்ட் பண்ணி வைக்கலாம். மவுண்ட்ன்றதுதான் நம்ம ரெண்டு விதமா பண்ண முடியும். ஒன்னு டாக்கர் வால்யூம் கூட மவுண்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுடைய கண்டெய்னரை சிஸ்டமோட மேப் பண்ணலாம். அதாவது உங்களோட ஹார்ட்வேரோட மேப் பண்றது வந்து ரெண்டு மெத்தட். சோ இந்த மாதிரி நம்ம மவுண்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கண்டெய்னர் போனாலும் நம்ம மவுண்ட் பண்ண பாத்துல இருந்து நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். சோ தட் கான்ஸ்டன்டான டேட்டா எனக்கு, அதாவது பர்சிஸ்டன்டா எனக்கு டேட்டா வந்து எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆகாது, கண்டெய்னரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம் அப்படின்றதுதான். ரெண்டாவது மெத்தட், ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கிற விஷயத்த எனக்கு பேக்கப் வச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன மெத்தட்? இப்ப EC2 இன்ஸ்டன்ஸை பேக்கப் எடுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணும்? AMI எடுத்தீங்க இல்லையா, அதாவது இமேஜ் ரன்னிங் மெஷினை நம்ம இமேஜ் எடுத்தோம். அதே மாதிரி இங்கேயுமே டாக்கர் இமேஜ் எடுத்து நம்ம இமேஜா ஹப்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கரெக்ட் இல்லையா? இமேஜா கன்வெர்ட் பண்ணி அதை லோக்கல்லயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம ஹப்லயும் அதை அப்படியே புஷ் பண்ணி ஒரு காப்பி வச்சுக்கலாம். அப்படின்றதுதான் டாக்கர் இமேஜ், டாக்கர் கண்டெய்னரை நம்ம எப்படிலாம் பேக்கப் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான சொல்யூஷன்ஸ். ஸோ இது வந்து நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, டாக்கர் கண்டெய்னர்ஸ்க்கு எப்படி பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிடைக்குது அப்படின்னா டாக்கர் வால்யூம்ஸ் மூலமா கிடைச்சது. அதே மாதிரி கியூபர்நெட்டிஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். ஸோ ஒரு சினாரியோ, திஸ் இஸ் மை ஒர்க்கர் நோட். என்னோட கிளஸ்டர்ல 2 ஒர்க்கர் நோட் இருக்கு. நான் இப்போ ஒரு பாட் லான்ச் பண்றேன், ஒரே ஒரு பாட் தான் லான்ச் பண்றேன், ரெப்ளிகா செட்டாலாம் லான்ச் பண்ணல, ஒன்னே ஒண்ணு. அந்த ஒரு பாட் நமக்கு எங்க போய் விடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மெஷின்ல, ஃபர்ஸ்ட் ஒர்க்கர் நோட்ல உள்ள பாட் தான் இது. ஸோ HTTPD பாட் ஒன்று நான் லான்ச் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒர்க்கர் நோட்ல எனக்கு போய் பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த பாடுக்கு தேவையான ஸ்டோரேஜ், அதாவது பாடுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் எந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணும்? மெஷின்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸ் தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. மெஷின்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் என்ன? ஸ்டோரேஜ் டைப், ஸ்டோரேஜ் டைப் வேற, வால்யூம் டைப் வேற. ஸ்டோரேஜ் டைப் வந்து EBS. நார்மலா உங்களுக்கு அமேசான்ல என்னென்ன ஸ்டோரேஜ் டைப்ஸ் தெரியும்? மெஷின் ஸ்டோரேஜ், S3, EFS, நிறைய ஸ்டோரேஜஸ் இருக்கு இல்லையா? சோ அதுல நம்ம கிட்ட இங்க மெஷினுடைய ஸ்டோரேஜ் ஆன EBS இருக்கு அப்படின்னா இந்த பாட் இப்ப எனக்கு இமேஜினேஷன் தான், ஓகேவா? இது வந்து அப்படியே பிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு ஒரு பாட் இருக்கு, அந்த பாட் இந்த ஒர்க்கர் நோட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒர்க்கர் நோட்ல இருக்கு, சாரி, அந்த பாட்குள்ள இருக்கக்கூடிய இந்த குட்டி கண்டெய்னர் வந்து எந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ஸ்டோரிங் எவ்ரிதிங், இந்த மெஷின்லயே அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு, இல்ல மவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டாக்கர் கண்டெய்னர்ஸையும் நம்ம சிஸ்டமோட மவுண்ட் பண்ணும்போது அதே ஸ்டோரி தான். டாக்கர் கண்டெய்னர்ஸை நம்ம சிஸ்டமோட மவுண்ட் பண்ணி காமிச்சனே, இது வந்து டாக்கர் இன்ஜின், இது வந்து உங்களோட கண்டெய்னர். உங்க கண்டெய்னரை நீங்க டாக்கர் வால்யூம் கூடயும் மவுண்ட் பண்ணலாம், உங்க கண்டெய்னரை EBS கூடயும் மவுண்ட் பண்ணலாம். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான். சோ இந்த கண்டெய்னர் இப்ப EBS வால்யூமை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சினாரியோ. சோ இன்கேஸ் இந்த EBS வால்யூம் எல்லாமே சிங்க் ஆகி ப்ராப்பரா ஓடிட்டு இருக்கு, பட் பாடுக்குள்ள கேரக்டரிஸ்டிக் என்ன? பாட்ஸ் எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஹோல்ட் பண்ணிருக்கு? பாட்ஸ் ஆர் டைனமிக் இன் நேச்சர், அதாவது பாட்ஸோட IP வந்து டைனமிக் இன் நேச்சர். பாட்ஸ்மே ரொம்ப நாளைக்கு அதே பாட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், தே ஆர் நாட் லாங் லாஸ்டிங். எப்ப வேணாலும் அது நியூ பாடா ரீப்ளேஸ் ஆகும், ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓல்டு பாட் தான் டெலீட் ஆகி நியூ பாடா எனக்கு சேம் ஸ்பெக்ல கிடைக்கும். சோ அந்த மாதிரி எனக்கு மறுபடியும் பாடு கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கேயே தான் கிரியேட் ஆகுமான்றது கிடையாது. ஓகேவா? எந்த மெஷின்ல வேணாலும் அந்த பாடை ஸ்கெடியூல் பண்றதுக்கு ஸ்கெடியூலர் ஒர்க் பண்ணலாம். எனக்கு தேவை கிளஸ்டர்ல அந்த பாட் ஓடணும். கரெக்டா? சோ இந்த மெஷின்ல இப்ப கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டெய்னருடைய வால்யூம் எங்க இருக்கு? இந்த கண்டெய்னருக்கு தேவையான வால்யூம் இப்ப எங்க இருக்கு? வேற ஒரு மெஷின்ல இருக்கு. அது என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ்? EBS. EBS ஓட கேரக்டரிஸ்டிக் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் EBS, S3 and EFS என்ன?
elastic block storage, simple storage service, elastic file system. மூணு பேத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா EBS அப்படின்றது மெஷின் ஸ்பெசிபிக், அதாவது பிளாக் லெவல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். ஒரே ஒரு மெஷின்ல மட்டும்தான் அந்த வால்யூம் யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்க லேப்டாப்ல ஸ்டோரேஜ் இருக்கு, அது உங்க லேப்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது உங்க இன்டர்னல் ஹார்ட்வேர், கரெக்டா? இல்ல அட் அ டைம்ல இந்த வால்யூமை என்னால வேற ஒரு மெஷின்ல சிங்க் பண்ண முடியாது. EBSன்ற வால்யூமை நம்மளால வேற ஒரு மெஷின் கூட சிங்க் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா வேற என்ன பண்ணலாம்? EBS அப்படின்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். எலாஸ்டிக் மீனிங் என்ன? மவுண்ட்டும் பண்ணலாம், அன்மவுண்ட்டும் பண்ணலாம். நீங்க இந்த மெஷின்ல இப்போதைக்கு அந்த EBS வால்யூமை அட்டாச் பண்ணிருக்கீங்க. அட் அ டைம்ல இந்த ஒரு மெஷின் மட்டும் தான் அந்த வால்யூமை யூஸ் பண்ண முடியும். லேட்டர் உங்களுக்கு அந்த வால்யூமை வேற எங்கேயாவது மெஷின்ல யூஸ் பண்ணணும்னா இங்க இருந்து அன்மவுண்ட் பண்ணலாம், இல்லைன்னா இது அப்படியே ஸ்னாப் எடுத்தும் இன்னொரு மெஷினுக்கு கொடுக்கலாம். பட் அட் அ டைம்ல ரெண்டு மெஷின் ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்றத EBS வால்யூம், கரெக்டா? S3ன்றது இட்ஸ் a காமன் ஸ்டோரேஜ். அது வந்து ஆப்ஜெக்ட் லெவல் ஸ்டோரேஜ், யார் வேணாலும் ஆப்ஜெக்ட்ஸை போட்டு சேவ் பண்ணக்கூடிய காமனான பிளேஸ். இதுலயே எனக்கு வந்து ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா, ரெண்டு மெஷின்ஸ் இருக்கு, ரெண்டு மெஷின்ஸும் எனக்கு ஷேர் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் வேணும். அட் அ டைம்ல ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். இஃப் தே ஆர் லினக்ஸ் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னா EFS, கரெக்ட் இல்லையா? EFS அப்படின்றது இட்ஸ் a shared storage service. இந்த EFS அப்படின்றது அமேசானுடைய சர்வீஸ் நேம். அமேசான்ல அந்த சர்வீஸ்ல போயிட்டு நீங்க ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணி, EFSன்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் தான், அதை நீங்க கிரியேட் பண்ணி எந்தெந்த மெஷின்ஸ்க்கு அட்டாச் பண்றீங்களோ அவங்க இந்த காமன் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மெஷினும் இப்ப டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், இந்த மெஷினும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், இந்த மெஷின் போட்ட டேட்டாவை இந்த மெஷின் பார்க்க முடியும், அந்த மாதிரி சிங்க் ஆயிடும். இப்ப இந்த மூணு பேருமே சிங்க் ஆயிடுவாங்க. சோ தட் இந்த பாட் எனக்கு எந்த மெஷின்ல போனாலும் இப்ப என்ன ஆகாது, வால்யூமை மிஸ் பண்ணாது, அது எப்ப வேணாலும் இந்த ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு சினாரியோக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பாட்க்கு நீங்க வால்யூம் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது எங்க போனாலும் ஆக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு பெர்மிஷன்ல கொடுத்தா பெட்டரா இருக்கும். இப்போ EBS அப்படின்றது என்ன மாதிரியான வால்யூம்னு பாத்தீங்கன்னா ரீட் ஒன்லி ஒன், அதாவது இந்த ஒரு மெஷின் ரீட் ரைட் ஒன்லி ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஒரு மெஷினால மட்டும்தான் இந்த வால்யூம்ல ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். இதுவே EFS ரீட் ரைட் மினி, யார் வேணாலும் ரீட் பண்ணலாம், யார் வேணாலும் ரைட் பண்ணலாம், பர்மிஷன் இருந்தா, கரெக்டா? சோ அந்த மாதிரி எந்த ஆக்சஸ்ல நம்ம கொடுக்குறோமோ அது பாட்க்கு பெர்சிஸ்டன்ட் வால்யூமை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ என்னுடைய மீனிங் இதுல நான் சொல்ல வந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, பாட்க்கு நம்ம பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கொடுக்கணும். அதாவது பாட்னா பாட்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னருக்கு பெர்சிஸ்டன்டான ஒரு ஸ்டோரேஜ் கொடுக்கணும். பெர்சிஸ்டன்ட்னா பர்மனண்டான ஒரு ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, சோ எந்த ஆக்சஸ் மோட்ல கிரியேட் பண்றோன்றது இருக்கு. நான் ஒரு வால்யூம் கிரியேட் பண்றேன், அந்த வால்யூம் எனக்கு எல்லா மெஷினும் யூஸ் பண்ணக்கூடிய வால்யூமா இருக்கணும்னா என்ன கைண்ட் ஆஃப் வால்யூம் நான் எடுக்கலாம்? EFS எடுத்தா கரெக்டா இருக்கும். எந்த மெஷின் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒரே ஒரு மெஷின் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னா EBS மட்டும் எடுக்கலாம். அதுதான் இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளா காமிச்சிட்டு இருக்கேன். சோ வாட் இஸ் மீன் பை பெர்சிஸ்டன்ட் வால்யூம்? சோ இந்த இடத்துல நான் எழுதிருக்கிறதுக்கு PVக்கு பேரு பெர்சிஸ்டன்ட் வால்யூம்ஸ். சோ நம்ம பாட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ்க்கு பெர்சிஸ்டன்ட் வால்யூம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதா ஃபர்ஸ்ட் திங். சோ பெர்சிஸ்டன்ட் வால்யூம்ஸ் யாரு கிரியேட் பண்ணுவாங்க, எப்படி கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் கிளஸ்டர் ஆக்சஸ் யாருக்கு இருக்கு? அட்மின். சோ நம்மளுடைய குபர்னெட்டிஸ் அட்மின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட கிளஸ்டருக்குள்ள பெர்சிஸ்டன்ட் வால்யூம்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. வால்யூம்னா 1GB 1GB 1GBன்னு சொல்லிட்டு மைன்யூட் வால்யூம்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. n நம்பர் ஆஃப் வால்யூம்ஸை கிளஸ்டருக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. வால்யூம்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு பாத்து தான். அந்த ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கிறது தான், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி வைக்கிறது, எப்படி வேணாலும். சோ ஒரு ஸ்டோரேஜ், ஒரு பிளேஸ் வேர் பாட் கேன் ஸ்டோர் எவ்ரிதிங். நீங்க டாக்கர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். டாக்கர்ல நம்ம வால்யூம் கிரியேட் பண்ணப்போ ஒரே ஒரு பாத் தானே கிரியேட் பண்ணினோம், அதுதானே அதை வால்யூமா யூஸ் பண்ணிக்கிச்சு, அதேதான். சோ அந்த பாத்ஸை தான் நம்ம வால்யூம்னு சொல்றோம். அதுக்குள்ள அதுக்கான ஸ்டோரேஜ் 1GB அப்படின்றத நம்ம கொடுப்போம். சோ I can create a persistent volume. In the sense, admin will create n number of volumes in the same cluster. Volumes எல்லாம் create பண்ணி வச்சிருவாங்க. 500 MB 500 MB இல்ல 1GB 2GB ன்னு சொல்லி different sizesல வால்யூமை கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. சோ யாரு பாட் கிரியேட் பண்றாங்களோ, எந்த பாடுக்கு வால்யூம் தேவைப்படுதோ, இப்போ நீங்க ஒரு டெவலப்பர், டெஸ்டர், டெவாப்ஸ் இன்ஜினியர், டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணி கொடுப்போம்? வேற ஒரு கிளஸ்டருக்குள்ள டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் நம்ம
நேம் ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணுவோம் கரெக்டா. அந்த கிளஸ்டரையே நம்ம டிவைட் பண்ணி ஆக்சஸ் பண்ண விடுவோம் அப்படின்றதுதான் நேம் ஸ்பேசஸ். ஸோ எந்த நேம் ஸ்பேஸ்ல யாரு என்ன கிரியேட் பண்ண வந்தாலும் உங்களோட பாடுக்கு உங்களோட பாட்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னருக்கு ஒரு வால்யூம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதை அட்மின் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்குவீங்க. அதுதான் பிவிசி, பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். பர்சிஸ்டன்ட் வால்யூம்ன்றது வால்யூமோட பேரு. அந்த வால்யூம் வேணும்னு நீங்க கிளைம் பண்றீங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி மினிமம் 500 MB இருக்கிற மாதிரி ஒரு வால்யூம் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டு வாங்குறீங்கன்னா தட் இஸ் வாட் பிவிசி, பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்னு சொல்லுவோம். ஒன்னும் இல்ல, பாடுக்கு தேவையான ஒரு ஸ்டோரேஜ் அட்டாச் பண்றதுதான் அந்த ரெண்டு விஷயம். ஓகே, சோ அது ஒரு இமேஜா உங்களுக்கு காட்டணும்னா இதுல இருக்கான்னு எனக்கு தெரியல. So admin will create pool of persistent volumes அப்படின்னு சொல்லி n number of volumes அவங்க கிரியேட் பண்றாங்க இந்த சேம் கிளஸ்டர்னா டிஃப்ரெண்ட் ஒர்க்கர் நோட்ஸ்ல அவங்க வால்யூம்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கிரியேட் பண்றாங்க. சோ அதை எந்த யூசராவது பாட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றப்போ அவங்களுடைய நேம் ஸ்பேஸ்ல இல்ல அவங்களுடைய ஸ்பெசிபிக் பிளேஸ்ல அவங்க ஒரு பாட் கிரியேட் பண்றப்போ ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று ரைஸ் பண்ணுவாங்க. அந்த ரெக்வெஸ்ட் அக்செப்ட் ஆனா மட்டும்தான் அந்த பாட் வந்து உங்களுடைய அந்த வால்யூம் வந்து உங்க பாடுக்கு அட்டாச் பண்ண முடியும். சோ இதுதான் பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்னு நம்ம சொல்றது. சோ இதுல என்னென்ன ஆக்சஸ் மோட்ஸ்ல உங்களுக்கு தேவையான வால்யூமை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஆக்சஸ் மோட்ஸ் இன் பர்சிஸ்டன்ட் வால்யூம் என்னென்ன, ஒரு வால்யூமை என்னென்ன ஆக்சஸ் மோட்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ரீட் ரைட் ஒன்லி ஒன் மோட்லயும் என்னால கிரியேட் பண்ண முடியும். ரீட் ரைட் மெனின்ற மோட்லயும் என்னால கிரியேட் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு வால்யூம் தேவை, இல்ல நான் ஒரு வால்யூம் கிரியேட் பண்றேன், அந்த வால்யூம் ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும், அதாவது ஒரு ஒர்க்கர் நோட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு நான் கிரியேட் பண்ணி வைக்கிறேன். நான் தான் அட்மின், ஓகேவா. நான் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணி வைக்கிறேன், டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் டைப்ல நான் கிரியேட் பண்ணி வைக்கிறேன். சோ ஒன்லி ஒன் மோட்லயும் நான் கிரியேட் பண்ணி வைப்பேன். அப்படின்னா இபிஎஸ் வால்யூம்ல தான் நான் போய் வால்யூமை கிரியேட் பண்றேன். இன்கேஸ் மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஎஃப்எஸ் டைப் ஆஃப் பர்சிஸ்டன்ட் வால்யூமை நான் கிரியேட் பண்ணி வைப்பேன். அதுல உங்களுக்கு என்ன டைப்ல வால்யூம் தேவையோ நீங்க அதை ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்க வேண்டியதான். எனக்கு ரீட் ரைட் ஒன்லி ஆக்சஸ்ல இருக்க வேண்டிய ஒரு வால்யூம் கொடுங்க, இல்ல ரீட் ரைட் மெனி ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய வால்யூம் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கிளைம் பண்ணுவீங்க. சோ அதுதான் ஆக்சஸ் மோட் அப்படின்னு சொல்றது. சோ அது உங்களுக்கு நான் குபர்நெட்டிஸோட அபிஷியல் பேஜ்ல காமிக்கிறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா ஓகே, so persistent volume access modes அப்படின்னு பார்த்தா read write once, read only many, read write many அப்படின்னு சொல்லி நான் இப்ப சொன்னதுதான் access modes. நான் ஒரு வால்யூம் கிரியேட் பண்றேன், அந்த வால்யூம்க்கு read write by a single node permission, அதாவது EBS மாதிரி ஒரு வால்யூம் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, EBS மாதிரின்றது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னதுதான். EBSன்ற வால்யூமே என்ன மோட்ல தான் இருக்கு, ஒரு மெஷினால மட்டும்தான் அந்த வால்யூம் ஆக்சஸ் பண்ண முடியும். இஎஃப்எஸ் மல்டிபிள் மெஷின்ஸ்னால ஆக்சஸ் பண்ண முடியும், அப்படி புரிஞ்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி வால்யூம் டைப்பை என்னால கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆக்சஸ் மோட்ல என்னால ஒரு வால்யூம் கிரியேட் பண்ண முடியும். ரீட் ஒன்லி மெனி, அதாவது ரீட் ஒன்லி பர்மிஷன் மட்டும் கொடுக்கணும், யாரும் அதுல ரைட் பண்ணக்கூடாது, என்ன இருக்கோ அதை ஆக்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெனி ஆக்சஸும் நான் கொடுக்க முடியும். அதே மாதிரி ரீட் ரைட் ரெண்டுமே கொடுக்கணும்னாலும் எனக்கு கொடுக்க முடியும். ரெண்டுமே இஎஃப்எஸ் தான். ஓகே, அண்ட் ரீட் ரைட் ஒன்ஸ் பார்ட்னா இப்போ
இந்த பர்டிகுலர் மெஷின்ல எனக்கு ஒரு வால்யூம் இருக்கு இல்லையா, இந்த வால்யூமை இந்த மெஷின்ல வரக்கூடிய பாட் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். இந்த ஒரு பாட் மட்டும் இல்ல, இந்த மெஷின்குள்ள எந்த பாட் வந்தாலும் இந்த வால்யூமை இப்ப யூஸ் பண்ண முடியும். இந்த இதனுடைய ஆக்சஸ் மோட் என்ன, ஆக்சுவலி ஒரு நோட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வால்யூமை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதா அதனுடைய ஆக்சஸ் மோட். இதுவே ரீட் ரைட் ஒன்ஸ் பாட் அப்படின்னா இந்த ஒரு பாட்க்கு மட்டும் நான் ஒரு வால்யூம் டெடிகேட்டடா கொடுக்கறது, ஒரு பாடுக்கு ஒரு வால்யூம் டெடிகேட்டடா கொடுக்கறது தான் ரீட் ரைட் ஒன்ஸ் பாட்னு சொல்றாங்க. பட் அது இன்னும் ரிலீஸ் ஆகல. So that type is in beta status. So Kubernetes 1.27ல beta statusல தான் இருக்கு, இன்னும் அது ரிலீஸ் ஆகல. பட் அதுக்கான மீனிங் ஒரே ஒரு பாட் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான். So these are the different access modes அப்படின்னு சொல்றாங்க. So இதெல்லாம் நீங்க சின்னதா கொஞ்சம் டைம் எடுத்து ரீட் பண்ணி பாத்தீங்கன்னாலே புரியும். நார்மல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க கேட்ச் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ரீட் பண்ணியும் பார்க்கணும். தியரட்டிக்கலா ப்ராக்டிஸ் பண்றீங்க, சாரி தியரட்டிக்கலா பாக்குறீங்க, ப்ராக்டிக்கலா படிக்கிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க, அதெல்லாம் தாண்டி டாக்குமெண்ட் எல்லாம் கோ த்ரூ பண்ணாதான் உங்களுக்கு ஐடியா இருக்கும். டேர்ம்ஸ் எல்லாம் மறந்துடுவீங்க இல்லைன்னா. ஓகேவா? ஸோ அதனால அது மட்டும் அதை கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க டைம் எடுத்து. அண்ட் ரீக்ளைம் பாலிசி. ஸோ இது நாலுமே நம்ம வால்யூம் ரிலேட்டடா தான் பாக்குறோம். வால்யூம் கிரியேட் பண்ணி வைக்கிறது பெர்சிஸ்டன்ட் வால்யூம், வால்யூம்க்கு ரெக்வெஸ்ட் பண்றது பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம். இது யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளைம் யூசர் தான். எந்த யூசருக்கு வால்யூம் தேவையோ அவங்க ரைஸ் பண்றது. இதை யார் கிரியேட் பண்ணி வைப்பாங்கன்னா அட்மின். ஓகே. ஸோ ஆக்சஸ் மோடும் டிசைட் பண்றது யாருன்னா இவர் ஒரு ஆக்சஸ் மோட்ல கிரியேட் பண்ணி வைக்கிறாரு. யூசருக்கு என்ன மாதிரி ஆக்சஸ் மோட்ல வேணுமோ அந்த மாதிரி ஒரு வால்யூம் இருந்ததுன்னா அதை அசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆக்சஸ் மோட். ரீக்ளைம் பாலிசி அப்படின்னா என்ன? சோ ரீக்ளைம் what is reclaim என்னன்னு புரியுதா? படிச்சு பாருங்க அது. என்னன்னு புரிஞ்சுதா? என்னது? சும்மா சொல்லுங்க. ரீக்ளைமிங் அப்படின்றது சோ நம்ம எப்படி ஒரு வால்யூமை கிளைம் பண்ணி வாங்கினோமோ அந்த கிளைமோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு, சாரி அந்த கிளைம் பண்ண வால்யூமோட நீட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை. when you are done with the volume, எனக்கு இதுக்கப்புறம் வால்யூம் தேவையில்லை அப்படின்னா அந்த ரிக்வெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், லைக் வால்யூமை நம்ம என்ன பண்ணுவோம்ன்றதுதான் ரீக்ளைமிங். கிளைம் பண்ணீங்க அதை திரும்பி ரிட்டர்ன் பண்றதுதான் அந்த இடத்துல ரீக்ளைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு வால்யூம் கிளஸ்டர்ல இருந்துச்சு கரெக்டா, அந்த வால்யூமை நான் ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கினேன். பர்மனண்டாலாம் வாங்கல, நம்ம அட்லீஸ்ட் அட்டாச் பண்ணிருக்கோம். ஆனா அதோட ஃபுல் ஆக்சஸ் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்மின் கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? சோ அந்த வால்யூமை நான் யூஸ் பண்ணி, சாரி ஆக்சஸ் பண்ணி என்னுடைய பாடுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு அந்த வால்யூம் தேவையில்லை, நான் வேற ஏதாவது டேட்டா லைக் வேற ஏதாவது பேக்கப் எடுத்துட்டேன், எனக்கு இதுக்கப்புறம் அது வேண்டாம் அப்படின்னா அந்த வால்யூமை நான் ரிட்டர்ன் பண்ண முடியும். கிளஸ்டருக்கே மறுபடியும் நான் ரிட்டர்ன் பண்ணிட முடியும். சோ தட் others can claim a request அப்படின்றதுதான். சோ அந்த இடத்துல ரீக்ளைமிங் அப்படின்னு சொல்றாங்க. when a user is done with the volume they can delete the PVC objects. அதாவது அந்த கிளைமை நீங்க delete பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து மறுபடியும் கிளஸ்டருக்கே ரிட்டர்ன் ஆயிடும். சோ தட் மத்தவங்க அதை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படின்றதா ரீக்ளைமிங். சோ அதை எப்படிலாம் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றத அந்த இடத்துல 3 மெத்தடா இருக்கு. ஒண்ணு, உங்களோட வால்யூமை நீங்க ரீடைன் பண்ணலாம், இல்லைன்னா ரீசைக்கிள் பண்ணலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள்.
உங்களுக்கு அந்த வால்யூம் இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத அந்த இடத்துல 3 மெத்தடா கொடுத்திருக்காங்க. ரீடைன் அப்படின்னா அந்த வால்யூம் will be present, அதாவது வால்யூம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடும், கிளஸ்டருக்கே ரிட்டர்ன் ஆயிடும், பட் அதுக்குள்ள டேட்டாவும் இருக்கும். வால்யூம் will be present, also your data will be present. வால்யூமையும் டேட்டாவையும் எதுவுமே பண்ணாம அப்படியே கிளஸ்டருக்கு ரிட்டர்ன் பண்றதுதான் ரீடைன் அப்படின்ற மெத்தட். ஓகேவா? அதாவது அந்த ரெக்வஸ்ட்டை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ரிட்டர்ன் ஆயிடும். அதை கிளஸ்டருக்குள்ள அட்மினே மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா இந்த ரீக்ளைம் பாலிசி தான் மெயின்டைன் ஆகும். எந்த ஒரு டேட்டாவும் டெலிட் ஆகாம, எந்த ஒரு வால்யூமும் டெலிட் ஆகாம அது அப்படியே கிளஸ்டருக்கு ரிட்டர்ன் ஆகும்ன்றதுதான் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ரீக்ளைம் பாலிசி. இது இல்லாம ரீசைக்கிள் ஒண்ணு இருக்கு. அது என்னவா இருக்கலாம்? ரீசைக்கிள் அப்படின்னா வால்யூம் இருக்கும், வால்யூம் present, டேட்டா absent. வால்யூம் present, டேட்டா absent. டேட்டாவை எடுத்துட்டு ஒரு வால்யூம் மட்டும் நம்ம கொடுக்கிறது ரீசைக்கிள். இன்கேஸ் அது எதுக்கும் தேவையில்லை, வெறும் வால்யூம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இன்னொன்னு கடைசி ஆப்ஷன் ரேர் ஆப்ஷன் டெலீட். ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணிடுறது தான் நம்மளோட லாஸ்ட் மெத்தட் டெலீட். ஸோ ரீக்ளைமிங் when you are done with the volume, அந்த வால்யூமை நம்ம என்னென்ன பண்ணலான்றது தான் அந்த 3 விஷயம். ரீடைன், ரீசைக்கிள், டெலீட். டிஃபால்ட் வந்து ரீடைன் தான். ஸோ இந்த 4 விஷயத்தையும் இப்ப நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வால்யூம், அந்த வால்யூம் எப்படி ஒரு பாடுக்கு யூசர் அட்டாச் பண்றாரு, அண்ட் அது என்னென்ன ஆக்சஸ் மோட்ல நம்ம கிரியேட் பண்ண முடியும், எப்படி அதை ரீக்ளைம் பண்ணலாம் அப்படின்றத நான் ரீக்ளைம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 4 விஷயத்தையும் I'll create and show you. PV, PVC, எங்கிட்ட கிளஸ்டர் ஒன்னு இருக்கு. இப்போ கிரியேட் பண்ண கிளஸ்டர் தான். ஸோ அந்த கிளஸ்டர்ல ஒரு ஒர்க்கர் நோட், ஒரு மாஸ்டர் நோட், ரெண்டு மிஷின்ஸ் தான் வச்சிருக்கேன். பெருசா நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ vi main.yaml main.yaml. ஸோ இதுல என்ன போட போறோம், என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெர்சிஸ்டன்ட் வால்யூம் ஆஸ் an admin ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணி என் கிளஸ்டர்ல நான் பிளேஸ் பண்ண போறேன். ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ API வெர்ஷன், யூசுவல் API வெர்ஷன் கைண்ட்ல persistent வால்யூம் கிரியேட் பண்றோம். இதுல கேப்ஸ் யூஸ் பண்ணலாம், p caps, v caps. ஓகே, சோ மெட்டா டேட்டால என்னோட வால்யூம்க்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷன்ல என் வால்யூம் எப்படி இருக்கணும், எங்க கிரியேட் ஆகணும், என்ன மாதிரி ஸ்டோரேஜ் இருக்கணும்ன்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த இடத்துல சொல்ல போறோம். ஓகே, சோ டெஸ்ட் வால்யூம் அப்படின்றத அதனுடைய பேரு. ஸ்பெசிஃபிகேஷன்ல ஆக்சஸ் மோட்ஸ், ஃபர்ஸ்ட் அதனுடைய ஆக்சஸ் மோட். இப்போ நான் கிரியேட் பண்ற வால்யூம் என்ன ஆக்சஸ் மோட், ரீட் ரைட் ஒன்ஸ் அப்படின்னா இது என்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டைப்ல சொல்லணும்னா EBS மாதிரி ஒரு வால்யூமை தான் இப்ப நான் கிரியேட் பண்றேன். ஒரே ஒரு நோட்ல மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் கெப்பாசிட்டி, நான் கிரியேட் பண்ற வால்யூமோட கெப்பாசிட்டி 1 GI. GIனா அப்ப ஜிபினா அன்னைக்கே உங்களை எம்ஐனா பார்க்க சொன்னேன், பாத்தீங்களா? எம்ஐன்றது மினியா? நான் மினியே சொல்லலையே, இது மினியே கிடையாது. சோ 1 GIனா என்னன்னு பாருங்க. சோ அது எங்க கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்ப்ன்ற பாத்துல டேட்டான்ற ஃபோல்டர்ல தான் நம்ம கிரியேட் பண்ற வால்யூமோட பாத்து. சோ இததான் ஒருத்தர் வால்யூம் கிரியேட் பண்ற, ஒருத்தர் பாட் கிரியேட் பண்றப்ப பாட்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னருடைய சிங்க் ஆகும். டாக்கர்ல என்ன பாத்தீங்களோ அதே தான் இங்கேயும். நம்ம எப்படி டாக்கர் வால்யூம்ல போய் ஒரு பாத்து கிரியேட் பண்ணி வச்சோமோ, மெஷின்ல ஒரு பாத்து கிரியேட் பண்ணி வச்சோமோ, அந்த மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு பாத்து கிரியேட் பண்ண போறேன். அதனுடைய கெப்பாசிட்டி 1 GI அப்படின்றதுதான். சோ இந்த வால்யூமை நான் கிரியேட் பண்றேன். apply. Volume created, kubectl get pv அப்படின்னு கொடுத்தோம்னா, so test volume 1 அதனுடைய default reclaim policy என்ன, retain. நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா retain தான் எடுத்துக்கும். நீங்க reclaim பாலிசியும் ஆட் பண்ணிருந்தீங்க, இப்ப access mode எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி reclaim பாலிசி ஆட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பாலிசில தான் அது ஃபாலோ ஆகும். புரியுதா? சோ retain அப்படின்றதுதான் இதனுடைய பாலிசி. அண்ட் இது இன்னும் என்ன ஆகல, லைக் இப்போதைக்கு இது அட்மின் கிரியேட் பண்ணி வச்ச வால்யூம் தனியா இருக்கு. இப்போ என்ன இருக்குன்னா, நம்ம மெஷின்ல டெம்ப் ஃபோல்டர்ல டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு.
ஓகேவா? அதுதான் வந்து நம்ம சிங்க் பண்ண போற பாத், மவுண்ட் பாத் அதுதான். சோ இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு கிளைம் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். போஸ்ட் பாத் இதுதான் அண்ட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம். இத யாரு கிளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியேட் பண்றாங்கன்னா ஒரு யூசர், டெவலப்பரோ, டெஸ்டரோ அவங்களுக்குன்னு ஒரு வால்யூம் தேவைன்னு சொல்லி இந்த பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம கிரியேட் பண்ண போறாங்க. சோ அந்த கிளைமுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க டெஸ்ட் கிளைம். அவருடைய கிளைம்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரீட் ரைட் ஒன்ஸ்ல ஒரு வால்யூம் தேவைப்படுது. அது என்ன வேணா இருக்கலாம். பட் நான் என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சினாரியோல இப்போ நான் ரீட் ரைட் ஒன்ஸ் தான் கிரியேட் பண்ணி வச்சேன். அதே மாதிரி ஒரு யூசரும் ரீட் ரைட் ஒன்ஸ் ஆக்சஸ்ல ஒரு வால்யூம கேக்குறாங்க. சோ இதுதான் அந்த ஆக்சஸ் மோட். அவருடைய மினிமம் ரெக்வெஸ்ட் எவ்வளவு? ரிசோர்ஸ்னு போட்டு முன்னாடி நம்ம ரிசோர்சஸ்ல சிபியூ அண்ட் மெமரிய வந்து லிமிட் பண்ணியிருந்தோம். கரெக்டா? அந்த ஸ்கிரிப்ட் நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து நான் சிபியூ அண்ட் மெமரிய காமிச்சிருந்தேன். இதுல ரிசோர்சஸ்னு போட்டு மினிமம் ரெக்வெஸ்ட் அந்த யூசர் எவ்வளவு கேக்குறாரு? 500 MB இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வால்யூம் தேவை. அந்த வால்யூம் ரீட் ரைட் ஒன்ஸ் ஆக்சஸ்ல இருந்தா போதும்னு கேக்குறாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? நான் கிரியேட் பண்ணி வச்சது எவ்வளவு இருக்கு? 1 GIல அதே ஆக்சஸ்ல ஒரு வால்யூம் இருக்கு. அப்ப இது வந்து இந்த கிளைம் இப்ப அக்செப்ட் ஆகுமா ஆகாதா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அக்செப்ட் ஆகும். இவர் பாட்டுக்கு 2 GI கேட்டிருந்தாருன்னா அக்செப்ட் ஆகாது. என்கிட்ட இருக்கிறது மினிமமே 1 GI தான். சோ அதனால கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த வால்யூம்ஸ் வந்து நம்ம பாடுக்கு அட்டாச் பண்ண முடியும். சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். இது வந்து யூசுவலா யூசருக்கு இத பத்திலாம் தெரியாது. என்ன இருக்குலாம் தெரியாது. அவருக்கு வேணும்ன்ற கிளைம் அவர் கேட்க போறாரு. நம்ம கிட்ட அது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே அட்டாச் ஆக போகுது. சோ பாப்போம். vi main.yaml subctl get pvc என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? பெண்டிங். சோ இன்னும் அந்த ரெக்வெஸ்ட் வந்து எங்கேயுமே அட்டாச் ஆகல. எங்கேயுமே வந்து இன்னும் கான்ஃபிகர் ஆகல. இப்ப யாராவது இப்போ அதே யூசர் ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் தான் கொடுத்திருக்காரு. இது எப்போ பாலோட அட்டாச் ஆகுதோ அப்பதான் அவைலபிளா இல்லையான்றதே நமக்கு காட்டும். ஓகேவா? இது எப்ப பாலோட அட்டாச் ஆகுதோ அப்பதான் அவைலபிளா இல்லையானே காட்டும். சோ லெட் மீ கிரியேட் அ பாட். யூஸ்வலா நம்ம பாடு கிரியேட் பண்ற மாதிரியே கிரியேட் பண்றோம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லைன் தான். அடுத்து வால்யூம் மவுண்ட். இந்த கண்டெய்னர் HTTPன்ற கண்டெய்னர்ல இந்த மாதிரி ஒரு பாத் இருக்கும். இந்த பாத்ல தான் நம்ம என்ன போட்டு வைப்போம்? அப்ளிகேஷன் HTML கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம போட்டு வைப்போம். இப்ப அந்த HTML கண்டென்ட் தான் நம்ம வந்து எங்கேயோ மவுண்ட் பண்ண போறோம். இன்னும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது யூசர் யூசுவலா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாடுக்கான ஸ்கிரிப்ட். அதுல எனக்கு இந்த பாத்ல தான் எனக்கு வந்து டேட்டா இருக்கு. இந்த பாத்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நான் இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு கிளைம் பண்ணிருக்கேன். அந்த கிளைம் பேரு டெஸ்ட் கிளைம். இதான் இந்த கிளைம் இப்ப அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட இந்த பாத்தும் டெம்ப் டேட்டான்ற பாத்தும் வேர் www.htmlன்ற பாத்தும் இப்ப சிங்க் ஆயிடும். ஓகே, நம்ம கண்டெய்னர்ல என்ன எழுதினாலும் அது டெம்ப் பாத்துல ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஸோ இதை யூஸ்வலா இப்போ வால்யூம் மவுண்ட்ன்றது இந்த கண்டெய்னர்ல எங்க மவுண்ட் ஆகணும்ன்ற பாத்து. இது கூட மவுண்ட் ஆகுறதுக்கு நான் ஒரு கிளைம் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதான் இருக்கும் எல்லாமே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மாட்ட மாட்டீங்க. பாட் இப்ப கிரியேட்டட். இப்ப பிவிசியை பாருங்க என்ன வருது? பவுண்ட்னு வருது. முன்னாடி பெண்டிங் வருது, இப்ப பவுண்ட் ஆயிருக்கு. சோ அந்த கிளைம் ரெக்வெஸ்ட் வந்து உங்களுக்கு அக்செப்டும் ஆயிருக்கு. நம்ம கண்டெய்னருடைய பாத்தும் இப்ப சிங்க் ஆகி தான் இருக்கு. அதாவது HTTP கண்டெய்னருடைய வேர் www.htmlன்ற பாத்து மெஷின்ல இருக்க
ஓகே, ஸோ பவர் கட்ல மெஷின் வந்து எனக்கு லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நான் அகெயின் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு மெஷின் வந்து இப்போ நான் புட்டி கனெக்ஷன்ல பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே என்விரான்மெண்ட் வேரியபிளா பிளேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் அந்த புட்டி கனெக்ஷன் போயிடுச்சுன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நமக்கு டெர்மினேட் ஆகிடும். நம்ம பர்மனெண்டாலாம் என்விரான்மெண்ட் வேரியபிளை பிளேஸ் பண்ணல, ஜஸ்ட் டெம்பரரியா கொடுத்துருக்கிற ஒரு கிரெடென்ஷியல். ஸோ அது போயிட்டதுனால நான் அகைன் கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பக்கெட் நேம் அதே வேரியபிள்ஸை நம்ம அகைன் பாஸ் பண்றோம், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அந்த கிரெடென்ஷியல்ஸை போட்டால் தான் காப்ஸ் வந்து நம்ம கிளஸ்டர் டீடைல்ஸே எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸை நான் அகைன் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஃபைன். காப்ஸ் கெட் கிளஸ்டர், காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர், கிளஸ்டர் இஸ் ரன்னிங் ஹெல்தின்னு எனக்கு அக்னாலேஜ்மெண்ட் வந்திருக்கு. கியூப் சிடிஎல் கெட் பாட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு பாட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பாட் ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. அதுக்கு ஒரு வால்யூமே நம்ம அட்டாச் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 திங்ஸ் ஓவர். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், கான்ஃபிக் மேப்ஸ், சீக்ரெட்ஸ் அண்ட் ஹெச்பிஏ. என்விரான்மெண்ட் வேரியபிள்னா என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கிரெடென்ஷியல்ஸை நம்ம வேரியபிள்ஸாக மெஷினில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வேரியபிள்ஸ், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். அதை கால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில டாலர் யூஸ் பண்ணி, லைக் வேற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி அதை வேரியபிள்ஸாக நம்ம கால் பண்ணுவோம். அப்படின்றது தான் ஒரு கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். இப்போ சீக்ரெட் ஏதாவது நீங்க பாஸ் பண்ணணும், சீக்ரெட்னா ஒண்ணுமே கிடையாது, இந்த பாஸ்வேர்டு, பாஸ்கோடு, இந்த மாதிரி விஷயங்கள், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க பாஸ் பண்றதா இருந்தா, இல்ல முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது நம்ம பாஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அங்கங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிளா தான் நம்ம பிளேஸ் பண்ணி வைப்போம். அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பாட்ல நம்ம எப்படி பாஸ் பண்றது தான் நம்ம காட்ட போறது. ஸோ மெஷின் லெவல்ல எப்படி பாஸ் பண்ணுவீங்க? இது உங்களுடைய மெஷின். இந்த மெஷின்ல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்றத நான் எப்படி பாக்குறது? print env அப்படின்னு env print environment variables ஒரு ஷெல் கமாண்ட் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை எனக்கு லிஸ்ட் பண்ணும். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை நம்ம ரைட் பண்றதுக்கு புதுசா நான் ஒரு வேரியபிள் அங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ். மெஷின்ல அமேசான் லைக் உபுண்டு அந்தந்த மெஷின்ஸ்ல அவங்கவுங்க பாஸ் பண்ணி வச்ச டிஃபால்ட் வேரியபிள்ஸ். இது இல்லாம நான் ஏதாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஷெல் கமாண்ட் யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்க ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துக்கலாம். லைக் எந்த வேரியபிள் கொடுக்குறீங்களோ கீ வேல்யூ டைப்ல அந்த டேட்டாவை நீங்க பாஸ் பண்றீங்க. ஸோ அகைன் இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன், பிரிண்ட் ஏஎன்வின்னு கொடுத்தேன்னா ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்ற நம்பரும் இங்க இருக்கு. ஓகேவா? இதை நான் எப்படி கால் பண்ணிப்பேன்? ஸோ எக்கோ மை ஏஜஸ் டாலர் கொடுத்து ஏஜ் கொடுத்தேன், அதாவது என்னுடைய வேரியபிளோட பேர் கொடுத்தேன்னா எனக்கு அது பிரிண்ட் பண்றப்ப எப்படி பிரிண்ட் பண்ணுது? நம்ம ஏஜுக்கு நேரா என்ன வேல்யூ கொடுத்திருந்தோமோ, ஏஜ்ன்றது வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு நேரா என்ன வேல்யூ கொடுத்திருந்தோமோ அதுதான் நமக்கு பாஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல நான் வந்து மை ஏஜ் இஸ் 13 கொடுத்தா கூட எனக்கு என்னதான் வரும்? அதே தான் பிரிண்ட் ஆகும். அந்த 30 நான் டைரக்டா பாஸ் பண்ணாம என்விரான்மெண்ட் வேரியபிள் மூலயமா நான் கால் பண்றேன் அப்படின்றது தான் அந்த இடத்துல உள்ள விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்க நார்மலா வந்து வேரியபிள்ஸை மெஷின் லெவல்ல பாஸ் பண்றதை நம்ம செஷன் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஏன்னா இந்த ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ எல்லாமே நம்ம வேரியபிள்ஸா தான் பாஸ் பண்ணி இப்போதைக்கு மெஷின்ல வச்சிருக்கிறது. இது மாதிரி நம்மளோட கண்டெய்னர்ஸ்ல பாஸ் பண்றதுக்கும் பார்த்தோம்.
டாக்கர்ல கண்டெய்னருக்கு நீங்க ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைஃபன் ஈன்ற பாராமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளா பாஸ் பண்ணலாம். கரெக்டா? அதே மாதிரி கண்டெய்னர்ல லைக் பாட்ல குபர்னெட்டிஸ் பாட்குள்ள நம்ம எப்படி பாஸ் பண்றதுன்றதை நான் காட்ட போறேன். So let us see environment variables. Very simple. ஒரு பாட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது வந்து எரர் கிடையாது, அது வந்து கொஞ்சம் என்னுடைய Visual Studio Codeோட ப்ராப்ளம். ஸோ API வெர்ஷன், metadata, kind, usual pod creationோட ஸ்டெப்ஸ் தான். யூஷுவல் பாட் கிரியேஷனோட ஸ்டெப்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது. எக்ஸ்ட்ராவா என்னோட கண்டெய்னருக்குள்ள இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் டீடைல்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் என்னுடைய கண்டெய்னர். அந்த கண்டெய்னருடைய பேரு, கண்டெய்னர் என்ன இமேஜ்ல வரப்போகுது, கண்டெய்னருடைய போர்ட் நம்பர் என்ன, கண்டெய்னருக்குள்ள என்விரான்மெண்ட் வேரியபிள் ஒன்று பாஸ் பண்ணணும். அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளோட டீடைல்ஸ் இதுதான். இது எப்படி போய் எனக்கு பிளேஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்விரான்மெண்ட் ENVன்னு போட்டா நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு வேரியபிள் பாஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். இந்த இடத்துல நேம் வேல்யூன்னு இருக்கு இல்லையா, இது எப்படி போய் அங்க பிளேஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா AWS access key is equal to இந்த வேல்யூன்னு பிளேஸ் ஆகும். அதை நம்ம பாஸ் பண்றப்போ நேம் வேல்யூன்னு பாஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இதை லான்ச் பண்ணி பார்ப்போம். ஒரு பாட் வித் என்விரான்மெண்ட் வேரியபிள் இப்ப நான் லான்ச் பண்ண போறேன். VI ஸோ சும்மா ஒரு ஐடி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து அப்ளை கமெண்ட், அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கு, அது என்ன எரர்ன்றதை நம்ம அப்ளை கொடுத்து பார்ப்போம். kubectl apply -f main.yaml. So environment demo is invalid. Why? Because அந்த இடத்துல invalid value AWS access key அப்படின்னா environment variable நம்ம எப்ப வந்து பாஸ் பண்ணாலும் அதுல ஸ்பேஸே இருக்காது. ஓகேவா? நான் கொடுத்தது வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஒன்று ஸ்பேஸ் இல்லாமல் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும், இல்லைன்னா ஹைஃபன் கொடுக்கணும், இல்லைன்னா ஸ்பேஸே விடாமல் எழுதிடணும். ஸோ இந்த இடத்துல அதுதான் எரர். அதனால அந்த வேல்யூவை என்விரான்மெண்ட் வேரியபிளை எடுத்துக்கல. எப்படி கொடுக்குறேன்? கொடுத்துட்டு அப்ளை வேரியபிள் டெமோ கிரியேட்டட். ஸோ இப்போ அந்த பாட்குள்ள வேரியபிள் பிளேஸ் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி பார்க்கலாம்? எப்படி கால் பண்ணி பார்க்கலாம்? print env இப்ப நான் கொடுத்தன மெஷினோட வேரியபிள்ஸ் தானே காட்டும். கண்டெய்னர்ல உள்ள வேரியபிள்ஸ் நம்ம பார்க்கிறது எப்படி? அதாவது பாடுக்குள்ள எப்படி நம்ம மூவ் பண்ணி போலாம், எப்படி நேவிகேட் ஆகலாம்? kubectl exec-it உங்க பாடோட நேம் environment, அதாவது environment variable demo. ஓகே, ஸோ ஃபாலோட் பை ஹைஃபன் bin bash கொடுத்து நீங்க கண்டெய்னருக்குள்ள போயும் பார்க்கலாம். ஸோ ஹைஃபன் வர்றது வந்து நியூ வெர்ஷன்லன்னு சொல்லியிருந்தேன், அது தெரியாம நான் கொடுத்துட்டேன். ஸோ ஓகே, புது வெர்ஷன்லயும் சப்போர்ட் ஆகும், இதுலயும் சப்போர்ட் ஆகும். bin bash கொடுத்து நான் இப்ப எங்க இருக்கேன்? என்னோட பாட்குள்ள இருக்கேன். இந்த பாட்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு print envன்னு கொடுத்தா நம்மளுடைய ஆக்சஸ் கீயும் இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பாட்குள்ள மூவ் ஆகி வந்துதான் அந்த வேரியபிளை பாக்குறேன். நம்ம பாட்குள்ள வராம மெஷின்ல இருந்தே பார்க்க முடியும். என்ன பண்ணா பார்க்க முடியும்? இந்த இடத்துல kubectl exec-it environment demo, அது உங்க பாட் நேம கொடுத்து ஹைஃபன் கொடுத்து நீங்க பாஸ் பண்ணக்கூடியது ஒரு ஷெல் கமெண்ட். bin bashன்றது ஷெல் கமெண்ட் அப்படின்றதுதான். சோ அதுக்கு பதிலா நான் என்னோட கமாண்டையே பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் என்னால பார்க்க முடியும். ஸோ bin bash கொடுக்காம நீங்க டைரக்டா print environment variable கொடுத்தாலும் உங்க மெஷின்ல இருந்தே அந்த வேரியபிள்ஸை பார்க்க முடியும். ஓகேவா? ஹைஃபனுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பாஸ் பண்ணலாம். bin bash தான் கொடுக்கணும்னு கிடையாது. bin bash கொடுத்தா நீங்க கண்டெய்னருடைய bin பாத்துக்குள்ள போறீங்க, அதாவது ஷெல் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ற பிளேஸ்க்கு போகிறீங்க, அந்த டெர்மினலுக்கு நீங்க போறீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஸோ அதுக்கு பதிலா எந்த கமாண்ட் வேணாலும் நீங்க எந்த எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதை டைரக்டா மெஷின்ல இருந்தே பார்க்கவும் முடியும். ஓகே, ஸோ இது வந்து நான் எப்படி லான்ச் பண்ணிருக்கேன், என்ன மெத்தட்ல லான்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா பாட கிரியேட் பண்றேன், பாட்குள்ள டைரக்டாவே அந்த வேரியபிளை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இன்கேஸ் இப்ப அந்த வேரியபிளை நான் சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணலாம்?
அன்செட் கொடுத்து நான் மெஷின்ல, அதாவது என் பாடுக்குள்ள மேனுவலா சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணாம நம்ம சென்ட்ரலைஸ்டா பண்றதுக்கு தான் அந்த அடுத்த டேர்ம் கான்ஃபிக் மேப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்னா ஒரு கண்டெய்னருக்குள்ள எப்படி பாஸ் பண்றதுன்னு காமிச்சேன். லைக் என்ன வரும்ன்றதை நான் காமிச்சேன். அதை பாஸ் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு, அதுதான் கான்ஃபிக் மேப் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரியே தான் சீக்ரெட்ஸும், ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டுமே என்விரான்மெண்ட் வேரியபிள்ல தான் நம்ம பார்க்க போறது. ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு ஒரு கமாண்ட்க்கு ஒரு வேரியபிளுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எந்த பாத்ல இருக்கேன், என் மெஷின்ல ரூட் பாத்ல இருக்கேன். நான் ஒரு ஷெல் கமாண்டை பாஸ் பண்றேன் pwdன்னு சொல்லிட்டு. இந்த பாத்ல இருந்து இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ரூட் காட்டுது. இதுவே நான் வந்து வேற ஒரு பாத்ல போய் நின்றுட்டு pwdன்னு கொடுத்தேன்னா அதே கமாண்டுக்கு வேற அவுட்புட் வருது. பேஸ்ட் ஆன் தி என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நமக்கு வருது இல்லையா, இதெல்லாம் ஆல்ரெடி இந்த மெஷின்ல கான்ஃபிகர் ஆயிருக்கு. அதே மாதிரி ரியல் டைம்ல நம்ம டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ், அதாவது டெவலப்பர் என்விரான்மெண்ட்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ப்ராட் என்விரான்மெண்ட்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒர்க்கை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்களேன், டெவலப்பர் என்விரான்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே கிரெடென்ஷியலை நான் பாஸ் பண்றேன். அதே வேலையை டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிரெடென்ஷியல் நான் பாஸ் பண்றேன். ப்ராட்ல டிஃப்ரெண்ட் கிரெடென்ஷியல் பாஸ் பண்றேன் அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு கான்ஃபிக் மேப்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி வேணாலும் சொல்ல முடியும், ஈஸியா நான் சொல்றேன். ஸோ இது என்னுடைய பாட் நம்பர் 1, பாட் நம்பர் 2, பாட் நம்பர் 3. இந்த 3 பாடுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெவ் என்விரான்மெண்ட்ல இருக்கு. இதே மாதிரி 3 பாட் டெஸ்ட்ல இருக்கு, இதே மாதிரி 3 பாட் ப்ராட்ல இருக்கு. இப்ப இந்த 3 பாடுக்குமே நம்ம வந்து ஒரே வேல்யூ தான் பாஸ் பண்ண போறோம், ஏன்னா 3 பேருமே டெவ் தான். ஸோ 3 பேருக்குமே நான் ஒரே வேல்யூ பாஸ் பண்றேன் அப்படின்னா எப்படி பாஸ் பண்ணலாம்? யூஸ்வலா நீங்க எப்படி பாஸ் பண்ணுவீங்க? பாட் கிரியேட் பண்ணும்போது அந்த பாட்குள்ளேயே என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூவை பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த 3த்துலயும் எனக்கு பிளேஸ் ஆயிடும், அது பிரச்சனையே இல்லை. பாஸ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அந்த வேரியபிள்ஸை நம்ம அடிக்கடி மாத்துவோம் அப்படின்னா, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்கோம்னா அதை சென்ட்ரலைஸ்டா ஹேண்டில் பண்றதுக்கு தான் கான்ஃபிக் மேப்னு ஒன்று இருக்கு. கான்ஃபிக் மேப்ன்றது கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் இன் குபர்னெட்டிஸ். இது எதுக்காக அப்படின்னா வேரியபிள்ஸை பாஸ் பண்றதுக்காக தான். நீங்க உங்களோட பாடுக்கு கான்ஃபிக் மேப் மூலமாவே வேரியபிள்ஸை கொடுக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, அப்டேட் பண்றதா இருந்தாலும் சரி, இங்க நீங்க மாத்தினீங்கன்னா அது பாட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்சஸை கான்ஃபிக் மேப் மூலமாவே பண்ணிக்கிறது தான் இங்க உள்ள அட்வான்டேஜ். ஸோ டெவலப்மெண்ட் டீமுக்குன்னு ஒரு கான்ஃபிக் மேப், டெஸ்ட்டுக்குன்னு ஒரு கான்ஃபிக் மேப், ப்ராடுக்குன்னு ஒரு கான்ஃபிக் மேப்ல தனித்தனி கான்ஃபிக் மேப்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். Okay, so that is what config maps. So config map எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடையாது, எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம பாஸ் பண்ணலாம். இப்போ pwd அப்புறம் இந்த யூசர் நேம்லாம் வந்து பெரிய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. நார்மலா நீங்க ஏதாவது வேரியபிள் பாஸ் பண்ணணும்னா கான்ஃபிக் மேப் மூலமாவே பாஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த பார்ட்ஸ்க்கெல்லாம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும், அதாவது பாஸ்வேர்டு, வேற ஏதாவது பாத் இன்ஃபர்மேஷன், பர்மிஷன் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி நம்ம சீக்ரெட்ஸ் ஏதாவது பாஸ் பண்ணணும்னா அதே சீக்ரெட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிக் மேப்ன்றது ஓப்பன் டேட்டாக்கு, சீக்ரெட்ஸ் அப்படின்றது சென்சிட்டிவ் டேட்டாக்கு, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதாவது இங்க கான்ஃபிக் மேப்புக்கு பதிலாக சீக்ரெட்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம், ஆனா அந்த சீக்ரெட்ஸ்க்குள்ள உங்களோட டேட்டா வந்து செக்யூர்டா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ அதனால சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம சீக்ரெட்ஸா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எப்படின்றத காமிச்சிடுறேன் உடனே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு காமனான கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ண போறேன். கான்ஃபிக் மேப் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ். கான்ஃபிக் மேப்க்கு ஒரு பேரு டெஸ்ட் கான்ஃபிக், இந்த மாதிரி டெவ் கான்ஃபிக், ப்ராட் கான்ஃபிக் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய டேட்டா, என்னுடைய கான்ஃபிக் மேப்ல நான் ஒரு டேட்டா வைக்கிறேன், அது இந்த டேட்டா. இது மட்டும் இல்ல, நம்ம எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். சும்மா ஒரு டம்மி வேரியபிளை நான் பாஸ் பண்றேன். சீக்ரெட் கீயை வந்து சும்மா பாஸ்வேர்ட் இது மட்டும் கொடுக்குறோமே, அதனால நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே இப்போ எங்க பிளேஸ் ஆக போகுது? கான்ஃபிக் மேப்ல பிளேஸ் ஆக போகுது. இந்த கான்ஃபிக் மேப்பை நம்ம எந்த பாடு கூட அட்டாச் பண்றோமோ அந்த பாடுக்கு இந்த டேட்டாஸ் போய் பிளேஸ் ஆயிடும். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறது இந்த கான்ஃபிக் மேப். கான்ஃபிக் மேப்புக்குள்ள நான் 2 டேட்டாவை போட்டு வச்சிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணிடுவோம். காப்பி, config map மட்டும் நம்ம கிரியேட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த ரெண்டாவது லைன் ஆட் பண்ணிருக்கேன். kubectl apply -f main.yaml config map created. இப்போ நான் இத பேஸ் பண்ணி ஒரு பாட் கிரியேட் பண்ண போறேன். நான் ஒரு பாட் கிரியேட் பண்றேன். யூசுவல் பாட் கிரியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த பாடுக்கு தேவையான என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ் எங்க இருந்து எடுக்க சொல்லிருக்கேன்? என்விரான்மென்ட்ஸ் from config map reference. config map தான் இந்த இடத்துல ரெஃபரன்ஸா கொடுக்கிறது. என் config map ஓட பேரு test config 1. அதே கிளஸ்டர்ல உள்ள test config 1 தான் இதுக்கு வந்து இப்போ மேப் ஆக போகுது. அப்ப இந்த ரெண்டு டேட்டாவும் நம்ம கண்டெய்னர்ல போய் பிளேஸ் ஆயிடும். ஓகே, சென்ட்ரலைஸ்டா மெயின்டைன் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா config maps யூஸ் பண்ணலாம். அதே சென்ட்ரலைஸ்டா நீங்க வந்து பாஸ்வேர்ட்ஸ் அந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னா சீக்ரெட்ஸை யூஸ் பண்ணலாம். சீக்ரெட்ஸை பாஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் செக்யூர்டா இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் அந்த இடத்துல அட்வான்டேஜ். ஸோ பாட் எனக்கு கிரியேட்டட் kubectl get pods. இப்போ இந்த பாட் குள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை நான் பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? kubectl exec-it followed by என் பாடோட பேரு, இதான் நான் இப்போ ரெண்டாவதா கிரியேட் பண்ண பாட், ஃபாலோட் பை நான் பின் பேஷ் கொடுத்து கண்டெய்னருக்குள்ள போகாம வெளியே இருந்தே ஷெல் கமாண்ட் கொடுத்து பாஸ் பண்ண முடியும். பிரிண்ட் env கொடுத்தா ரெண்டு விஷயமும் இங்க பாஸ் ஆயிருக்கா? config map மூலமா நம்ம பாடுக்கு அட்டாச் பண்ணது இந்த இடத்துல பிளேஸ் ஆகுது. ஓகே, சோ இதான் வந்து config map. இதே மாதிரி சீக்ரெட்ஸ்ன்றதையும் நம்ம கிரியேட் பண்ணி அதுல சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நம்ம பாஸ் பண்ணுவோம். சோ அதுல எப்படி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். நம்ம அதை வந்து என்கோட் பண்ணி தான் பாஸ் பண்ணுவோம். see I'm creating secret. சீக்ரெட்க்கு ஒரு பேரு, அந்த சீக்ரெட்குள்ள நான் ஒரு டேட்டா பாஸ் பண்றேன். ஆனா அந்த டேட்டா எப்படி இருக்கு, இது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? இது என்கோட் ஆயிருக்கு. என்கோட் அப்படின்றது உங்களோட லினக்ஸ் மெஷின்லயே பண்ண முடியும். என்கோடர் டிஃபால்ட் என்கோடர் வந்து நம்ம விண்டோஸ் மெஷின் எல்லாம் இருக்காது. ஆனா இந்த லினக்ஸ் மெஷின்ஸ்ல எல்லாம் டிஃபால்ட்டாவே என்கோடர் வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கும். பேஸ் 64 அப்படின்ற என்கோடர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்கோ. ஸோ இந்த மெஷின்ல என்கோடர் அப்படின்றது இருக்கு. அதனால நான் இப்போ உங்களுக்கு என்கோட் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ மலர் அப்படின்ற டேர்மை இப்போ எனக்கு அப்படியே என்கோட் பண்ணணும். அதாவது சீக்ரெட் டெக்ஸ்டா மாத்தி கொடுக்கணும், என்கிரிப்டட் டேட்டாவை மாத்தி கொடுக்கணும். ஸோ பைப்லைன் பேஸ் 64 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இதுதான் அதனுடைய சீக்ரெட் டெக்ஸ்ட். இதை வந்து நம்ம சீக்ரெட்ஸ்ல பாஸ் பண்றோம். இதுதான் அது. அதே மாதிரி பாஸ்வேர்ட் இதை டீகோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதே எக்கோ அந்த சீக்ரெட் கோடை எடுத்து இதுல போட்டு பேஸ் 64-d கொடுத்தீங்கன்னா டீகோட் ஆயிடும். ஓகேவா? டீகோட் ஆகி அது என்ன டேர்ம்ன்றதை காட்டும். இந்த மாதிரி டீகோட் பண்றது எல்லாத்தையுமே இந்த சீக்ரெட்டே பார்த்துக்கும். இப்போ நான் சீக்ரெட்ல என்னவோ பாஸ் பண்ணியிருக்கேன், சீக்ரெட் கோடா தான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் பாடுக்கு அட்டாச் பண்ணேன் அப்படின்னா பாட்ல என்னன்னு பிளேஸ் ஆகும்? ஒரிஜினல் டேட்டா தான் பிளேஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சீக்ரெட் மட்டும் கிரியேட் பண்றேன். சீக்ரெட் அண்ட் தென் அந்த சீக்ரெட்டை பேஸ் பண்ணியே ஒரு பாட். ஸோ யூஸ்வல் பாட் கிரியேஷன். அந்த பாட் கிரியேஷன் அந்த பாட்ல இருக்கக்கூடிய கண்டெய்னருக்கு என்விரான்மென்ட் வேரியபிள் எங்க இருந்து கிடைக்குது? என்விரான்மென்ட் ஃப்ரம் சீக்ரெட் ரெஃபரன்ஸ்னு கொடுத்து சீக்ரெட்டோட பேரு. ஸோ சீக்ரெட் கொடுத்தாச்சு. சாரி, இன்னும் இதை அப்ளை பண்ணல. kubectl apply -f main.yaml. சீக்ரெட் எனக்கு கிரியேட்டட். சீக்ரெட்டை பேஸ் பண்ணி ஒரு பாட் நம்ம கிரியேட் பண்றோம். அந்த பாட்
podum created. இப்போ kubectl exec-it followed by pod name followed by கொடுத்தனா இந்த பாஸ்வேர்டு இது கரெக்டா இருக்கா? நான் சீக்ரெட்டா கொடுத்தாலும் என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிளா என்ன போகணுமோ அது எனக்கு கரெக்டா பாஸ் ஆகுது. ஸோ சீக்ரெட்ஸ் மூலயமா பாஸ் பண்ணா ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்தோம் இந்த ஃபர்ஸ்ட் 7 டாபிக்ஸ்: PV, PVC, access mode, reclaim policy, environment variable, config map, secrets. Last HPA. So what might be HPA? நீங்க EC2 ரிலேட்டடா பார்த்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் பார்க்கல. என்னவா இருக்கலாம்? EC2ல மெஷின் கிரியேட் பண்றது உங்களுக்கு தெரியும். இங்கேயும் கிளஸ்டர் கிரியேட் பண்றது, பாட் கிரியேட் பண்றதுலாம் தெரியும். அதை எப்படி அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே எப்படி அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுவோன்றதும் தெரியும். அங்க ஆக்சஸ் பண்றதுக்கு நெட்வொர்க் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நெட்வொர்க் ஆக்சஸ் கொடுக்க தெரியும். அதாவது லோட் பேலன்சர், கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட் கொடுத்து ஒரு பாடை வெளியில எக்ஸ்போஸ் பண்ண தெரியும். அடுத்து வால்யூமையும் பார்த்தாச்சு. அடுத்து லோட் பேலன்சர் பார்த்தீங்க, ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ HPA அப்படின்றது ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். ஆட்டோ ஸ்கேலிங்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஹரிசாண்டல், இன்னொன்னு வெர்டிக்கல். ஹரிசாண்டல் அப்படின்றது உங்களுடைய புது ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ஹரிசாண்டல். வெர்டிக்கல் அப்படின்றது ரிசோர்ஸ்க்குள்ள இது வந்து சாரி அதான் ஒரு மெஷின்குள்ள இல்ல ஒரு ஏதோ ஒரு ரிசோர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேல் பண்ணி கொடுக்கறது தான் VPN சொல்லுவோம். அதாவது வெர்டிக்கல் ஆட்டோ ஸ்கேலிங்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இது ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். வாட் இஸ் மீன் பை பாட் ஆட்டோ ஸ்கேலிங்? நீங்க ஒரு பாட் கிரியேட் பண்றீங்க, அந்த பாடுக்கு மினிமம் எவ்வளோ ரேம், எவ்வளோ ப்ராசஸர், எவ்வளோ ஸ்டோரேஜ்ன்றத சொல்லிட்டீங்க. இன்கேஸ் அந்த லிமிட்ஸ் எல்லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா பாடுக்கு செகண்ட் கிளாஸ்ல என்ன பண்ணினோம்? பாடுக்கு மினிமம் உனக்கு இவ்வளவு 500 மெமரி தான், 1000 மெமரி தான்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த லிமிட்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா பாடு அவ்வளவுதான். எப்படி மெஷின்ஸ் இருக்குதோ அதே மாதிரிதான் பாடுக்கும். அந்த பாட்ஸை எனக்கு ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும்னா இந்த ஆட்டோ ஸ்கேலிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பாசிபிள். அதனாலதான் குபர்னெட்டிஸை நம்ம இன்டெலிஜென்ட் டூல்னு சொல்றோம். ஒரே டூலை யூஸ் பண்ணி நம்ம இவ்வளவு வேலை பண்ண முடியுது. ஓகே, ஸோ ஹாரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். So HPA Kubernetes. So horizontal pod auto scaler யூஸ் பண்ணி நம்மளோட pod கேரக்டரிஸ்டிக் அந்த ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லி இதுதான் நீ ஆட்டோ ஸ்கேல் பண்ண போற அப்படின்றத நம்ம மீன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட்ஸையும் நான் இங்க இருந்தே எடுக்க போறேன். YAML. ஸோ வெறும் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் நான் போட்டதுனால அந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் எனக்கு காமிக்குது. HPA YAML அப்படின்னு போட்டா ஸ்கிரிப்ட் காமிக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண போறோம் அண்ட் சர்வீஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் அப்படியே காப்பி பண்றதுக்கு பதிலாக இந்த கமாண்ட் வச்சும் கால் பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்கிரிப்ட் குபர்னெட்டிஸோடைய அஃபிஷியல் பேஜ்ல இருக்கு. இந்த அஃபிஷியல் ஸ்கிரிப்ட் நான் எடுக்கிறதுக்கு kubectl அப்ளை கமாண்ட் யூஸ் பண்ணி HTTPS இதுன்னு தெரியுதா உங்க ஃபைலோட லொகேஷன், உங்க ஃபைல் வந்து இந்த குபர்னெட்டிஸ் அஃபிஷியல் பாத்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லொகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்படியும் பாஸ் பண்ணலான்றத தெரிஞ்சுக்கோங்க. மெஷின்ல வச்சு மெஷின் உள்ள இருக்கக்கூடிய ஃபைல் பேரை கொடுத்தாதான் அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு கிடையாது. நீங்க எந்த இடத்துல இன்கேஸ் ஒரு கிட்ஹப் ரெபாசிட்டரியில அந்த ஃபைலை பிளேஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த லொகேஷனை கொடுத்து நம்ம கால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கமாண்டு இது. ஸோ kubectl அப்ளை கமாண்ட் கொடுத்து அந்த ரிசோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். நமக்கு இப்போ வந்து ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்கு PHP அப்பாச்சின்னு சொல்லி, அண்ட் ஒரு டிப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு, டிப்ளாய்மெண்ட் மேனிஃபெஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ இது மூலமா கிரியேட் ஆன இது வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் ஸ்கிரிப்ட்.
டிப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆனா நமக்கு என்னென்ன கிரியேட் ஆகும்? டிப்ளாய்மெண்ட், ரெப்ளிகா செட், பாட். இதுல எவ்வளவு ரெப்ளிகா கொடுத்திருக்காங்க? இது வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட்டுக்கான ஃபைல். இந்த டிப்ளாய்மெண்ட்டோட பேர் என்ன? டிப்ளாய்மெண்ட்டோட பேரு PHP Apache. இந்த டிப்ளாய்மெண்ட்க்குள்ள எத்தனை கண்டெய்னர் வரப்போகுது? அதாவது என்ன கண்டெய்னர் ஸ்பெசிஃபிகேஷன்? PHP Apache ஒரே ஒரு கண்டெய்னர் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்கோம். அந்த கண்டெய்னருக்கான இமேஜும் இங்கே தான் இருக்கு. அந்த கண்டெய்னர் என்ன போர்ட்ல ஓட போகுது, அந்த கண்டெய்னருக்குன்னு சொல்லி லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிதா? மேக்ஸிமம் 500 தான் அது யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுல எத்தனை ரெப்ளிகா? எத்தனை ரெப்ளிகா? நம்ம டிஃபால்ட்டா கொடுக்கவே இல்லைன்னா ஒன்று தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா டிப்ளாய்மெண்ட்ல ரெப்ளிகா செட் வந்து ஒன்னே ஒன்று தான் கிரியேட் ஆகும். அந்த ஒரு பாடுக்கும் நம்ம லிமிட் கொடுத்துட்டோம். இன்கேஸ் அந்த பாடோட லோடு வெயிட் ஃபுல் ஆயிடுச்சு, லோடு ஃபுல் அப்படின்னா இன்னும் பாட் வந்து எப்படி ஆட்டோ ஸ்கேல் ஆகும்ன்றத நான் காட்ட போறேன். ஸோ ஃபைன். ஸோ அதுக்கு நான் இந்த டாக்குமெண்ட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஸ்டெப்ஸ் வந்து அழகா இருக்கும். ஸோ ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆட்டோ ஸ்கேலரை நம்ம கொண்டு வரணும். ஸோ kubectl ஆட்டோ ஸ்கேல் டிப்ளாய்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ண தெரியுமா? டிப்ளாய்மெண்ட். நம்ம டிப்ளாய்மெண்ட் PHP Apache நம்ம ஆட்டோ ஸ்கேல் பண்ண போறோம். எந்த கண்டிஷன்ல நம்ம ஆட்டோ ஸ்கேல் பண்ண போறோம்? CPU பேஸ் பண்ணி நம்ம ஆட்டோ ஸ்கேல் பண்ண போறோம். இன்கேஸ் அது 50% ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போதைக்கு மினிமம் எவ்வளவு இருக்கு என்கிட்ட? சரி, இப்போதைக்கு என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. அதை மேக்ஸிமம் 10 வரைக்கும் நான் ஆட்டோ ஸ்கேல் பண்ணலான்ற கண்டிஷனை மட்டும் நான் பாஸ் பண்றேன். இன்னும் ஆட்டோ ஸ்கேலர்லாம் வரல. ஆட்டோ ஸ்கேலர்லாம் என்கிட்ட இன்னும் வரல. அதை எப்படி செக் பண்ணலாம்? யூஸ்வலி ஒரு kubectl இல்ல நார்மலா உங்களோட மெஷின்குள்ள எவ்வளவு ப்ராசஸர் ஆக்டிவா இருக்கு, எவ்வளவு CPU யூட்டிலைஸா இருக்குன்றதை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு லினக்ஸ் கமாண்ட். டாப் கமாண்ட் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? எவ்வளவு ப்ராசஸர் யூட்டிலைஸ் பண்ணிருக்கு, எவ்வளவு மெமரி இது வரைக்கும் யூட்டிலைஸ் ஆயிருக்குன்றதை நம்ம செக் பண்ண முடியும். இதை அனலைஸ் பண்றதுக்கு நம்ம மெஷின்ல நிறைய ஏஜென்ட் இருக்கு. ஓகேவா? அதனால நமக்கு இது காட்டுது. இதே மாதிரி உங்களோட EC2 மெஷின்ஸை மானிட்டர் பண்றதுக்கு CPU மெமரி எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு டிஃபால்ட்டா கிளவுட் வாட்ச் வச்சிருக்கீங்க. கரெக்டா? அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டூல்ஸை யூஸ் பண்ணியும் மெஷின்ஸோட CPU மெமரி யூட்டிலைசேஷன் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பாட்ஸோடதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா kubectl டாப் கமாண்ட் கொடுத்து உங்க பாடோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா, பாடோட நேம் என்ன தெரியலையே. ஸோ ஃபர்ஸ்ட் kubectl get path கொடுத்துக்கிறேன். get path கொடுத்து இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண பாட். kubectl டாப் பாட் இந்த பாடோட நேம் கொடுத்தேன் அப்படின்னா என்னன்னு காட்டுது? மெட்ரிக்ஸ் API நாட் அவைலபிள். அது யாரு? மெட்ரிக்ஸை கால்குலேட் பண்ற API வந்து நமக்கு Kubernetes லெவல்ல கிடையவே கிடையாது. அப்போ நான் அதை எனேபிள் பண்ணாதான் அது எவ்வளவு யூஸ் ஆயிருக்குன்றதை என்னால பார்க்க முடியும். இப்போ எப்படி கிளவுட் வாட்ச் வந்து டிஃபால்ட்டா நம்ம மெஷின் கூட மேப் பண்ணிட்டோம் அப்படின்னா மெமரி யூட்டிலைசேஷன், CPU யூட்டிலைசேஷன்லாம் காமிக்குதோ அந்த மாதிரி இந்த இடத்துல மெட்ரிக் API கிடையாது. அந்த மெட்ரிக் API டிஃபால்ட்டா இல்லை அப்படின்னா நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு இங்கே once again done. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மெட்ரிக் சர்வர். ஸோ மெட்ரிக் சர்வர் கான்ஃபிகர் பண்றதுக்கான டாக்குமெண்டேஷன். ஸோ இதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா
GitHub-ஓட அஃபிஷியல் பேஜுக்கு போவீங்க. மெட்ரிக் சர்வர் இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுடைய குபர்நெட்டிஸ்ல மெட்ரிக் சர்வரை இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் இதுதான். அது என்ன கமாண்டு? ஒரு kubectl அப்ளை கமாண்ட். kubectl அப்ளை GitHub அஃபிஷியல் பேஜ்ல இருந்து தான் நம்ம இந்த மெட்ரிக் சர்வரை இப்போ வந்து, அதாவது அதுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு போல, அந்த ஸ்கிரிப்ட் இந்த அஃபிஷியல் பேஜ்ல தான் இருக்கு. ஸோ அதை நம்ம அப்படியே இந்த இடத்துல ரன் மட்டும் பண்ண போறோம். ஸோ அதான் அந்த kubectl apply command. So metric server can be so installation கொடுத்து metric server நீங்க இப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலயே இன்னும் டிஃபரெண்ட் மெத்தட்ஸும் இருக்கு. ஃபார் ஹை அவைலபிலிட்டி நீங்க இத டிஃபரெண்ட் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி அதாவது வெர்ஷன்ஸை பொறுத்து டவுன்லோட் பண்ணலான்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மெட்ரிக் சர்வர் என்னோட பாட் எவ்வளோ ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுதுன்றதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கை நம்ம எனேபிள் பண்ணலாம். kubectl ஆட்டோ ஸ்கேல் நம்ம இப்போதைக்கு கண்டிஷன் மட்டும் தான் பாஸ் பண்றோம். இன்கேஸ் அந்த PHP அப்பாச்சி பேஸ் பண்ணி வந்த பாட் வந்து இந்த லிமிட்டை ரீச் பண்ணுது அப்படின்னா ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும்ன்றதை கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம இன்னும் ஆட்டோ ஸ்கேலரை கிரியேட் பண்ணல. அதான் அந்த ஆட்டோ ஸ்கேலர். ஸோ காப்பி. So horizontal pod auto scaler for this PHP Apache is created. So என்ன பண்ணலாம் அப்படின்னா kubectl get HPA அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்க கிளஸ்டர்ல எத்தனை ஹாரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலர் வச்சிருக்கீங்கன்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு ஆட்டோ ஸ்கேலர் இருக்கு. அந்த ஆட்டோ ஸ்கேலர் நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா டிப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி வந்ததுக்காக கிரியேட் பண்ணிருக்கோம். டார்கெட் இப்போதைக்கு 50% கொடுத்துருக்கோம். இன்னும் 50%க்கு போகல, 0ல தான் இருக்கு. அந்த பாட் இப்போதைக்கு டம்மியா தான் இருக்கு. அந்த பாட்குள்ள ஒண்ணுமே நடக்கல. ஸோ மெஷின்னு இருக்கிறப்ப மெஷினை நீங்க சும்மா ஹிட் பண்ணிட்டே இருந்தா அதானே டிராஃபிக். அதே மாதிரி இப்ப இந்த பாட்ல ஏதாவது ரெக்வஸ்ட் வந்தாதானே டிராஃபிக். ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு நம்மளால லைவா பார்க்க முடியாதுன்றதுனால நான் டம்மியா லோடை வந்து அதுல ஜென்ரேட் பண்ண போறேன். நம்ம பாடை யாரோ ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம டம்மி லோடை ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ அந்த லோட் ஜென்ரேட்டருக்கான கமாண்டும் இங்கே கொடுத்துருக்கோம். So increase the load. To increase the load, to increase the fake load இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணி ஒரு லோடு ஜென்ரேட்டர் தான் இது. ஸோ யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். காப்பி. சாரி. ஸோ ஓகே ஓகே ஓகேன்னு வருது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம ரெக்வஸ்ட். அதாவது நமக்கு பார்க்குறப்போ ஓகே ஓகே, பாட பொறுத்த வரைக்கும் இதுதான் ரெக்வஸ்ட். இது வந்து மில்லியன்ஸ் ரெக்வஸ்ட்டுக்கு ஈக்குவல். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாட் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பாட் இருக்காது, ஆட்டோ ஸ்கேல் ஆயிருக்கும். ஸோ எப்படின்றது பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆட்டாது. ஸ்பீடா போகும், ஸ்லோவாகும், ஸ்பீடா போகும், ஸ்லோவாகும். அந்த பாலோட கெப்பாசிட்டி குறைய குறைய ஸ்லோவாகும். புது பால் வந்ததுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும், குறையும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பீட்லயே நீங்க பார்க்கலாம். இப்போதைக்கு கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு, கண்ட்ரோல் சி கொடுத்தா ஸ்டாப் ஆயிடும். அகைன் உங்களோட PHP kubectl get HPA கொடுத்து பார்த்தா எவ்வளவு % ரீச் ஆயிடுச்சு? 250% ரீச் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை ரெப்ளிகா இருக்கு பாட் நம்ம கிட்ட? kubectl get pods போட்டா PHP Apache பேஸ் பண்ணி 5 பேர் வந்திருக்காங்க. இன்னும் அது வந்து அங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. பாட் எத்தனை இருக்கு? 5 பாட் இருக்கு. ஸோ இது கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டிராஃபிக் இன்டர்வல், டிராஃபிக் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் டெர்மினேட் ஆயிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இதுதான் ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலர். இதே மாதிரி VPA யாருன்றத பாருங்க. VPA கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், பட் வெர்டிக்கல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். அதாவது நம்ம கெப்பாசிட்டி லிமிட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுங்களை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹாரிசான்டல் மாதிரி வெர்டிக்கல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங், அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்ம குபர்நெட்டிஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ HPA எல்லாமே டெர்மினேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருக்கா டவுட்ஸ் இருக்கா? PV, PVC, access mode, reclaim policy, environment variables பாஸ் பண்றதுக்கு config map secrets யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆட்டோ ஸ்கேல் பண்றக்கூடிய கான்செப்ட் HPA. ஸோ உங்களுக்கு இதுல நான் நிறைய டாஸ்க்ஸும் கொடுத்துருக்கேன், சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸை பார்க்க சொல்லி. ஜாப்ஸ்,
இதெல்லாம் யார் யாருன்றத பாருங்க, ரெக்கார்டிங்ஸா பாருங்க. அப்பதான் என்னென்ன கொஸ்டின்ஸ் தெரியும். நான் எதுவும் நோட் பண்ணல. ஜாப்ஸ், அப்புறம் ஸ்டேட்ஃபுல் செட்னா என்ன, அப்புறம் ரோல் பைண்டிங்னா என்ன, ஆர் பேக்னா என்ன, இதெல்லாம் இது வந்து ரொம்ப மெயினா பார்க்கணும். ஓகே, விபிஏ. அப்புறம் இங்கிலீஷ் சொல்லியிருப்பேன். அடுத்து இதெல்லாம் தாண்டி குபர்நெட்டிஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் ஹெல்ம் சார்ட்னு இருக்கு. ஹெல்ம் சார்ட் வந்து உங்க சிலபஸ்ல இல்ல, டைம்ல இருந்து அதை படிச்சு பாருங்க. ஹெல்ம் சார்ட் அப்படின்றது இப்ப நம்ம தனித்தனியா ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி ரன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம லைக் ஹெல்ம்ன்ற ஒரு ஒரு மேனேஜர் மூலியமா நம்ம வந்து ஹெல்ம்ன்றது இட்ஸ் சப் டூல், குபர்நெட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டூல் மாதிரி தான். இப்ப எப்படி எம் மூலமா நம்ம நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றோம் லினக்ஸ் மெஷினுக்குள்ள போனாலே, அதே மாதிரி உங்க குபர்நெட்டிஸ் கிளஸ்டருக்குள்ள ஏதாவது கான்ஃபிகர் ஆகணும்னா ஹெல்மை வச்சு நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த ஹெல்ம் சார்ட்னு சொல்லுவாங்க. அதுலயும் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதலாம். ரொம்ப சிம்பிள். இது ஒரு கொஸ்டின் கூட. உங்க குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ல ப்ரொமீத்தியஸை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? அதை ஹெல்ம் மூலியமா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த ஹெல்ம் சார்ட்டோடைய அட்வான்டேஜ். ஏதாவது நம்ம கான்ஃபிகர் பண்றதுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு ஹெல்ம்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? YAML ஃபைல்ஸ் தனித்தனியா எழுதாம ஹெல்ம் வச்சு ரன் பண்ண முடியும். ஸோ இருக்காத டவுட்ஸ்? இது ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமா? அந்த அஞ்சுத்தையும் யாரு புரியல? இப்போ கடைசியா சொன்னீங்களே 5 பாயிண்ட் சொல்லிடுங்க. அது கிளாஸ் இல்ல, உங்களுக்கு நான் டாஸ்கா கொடுத்துக்கிறது. டெஃபினிஷன்ஸ் தான். அது டெஃபினிஷன்ஸ் பார்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு உங்களுக்கு நான் கொடுக்குற டாஸ்க். இல்ல அது இன்ட்ரெஸ்டா வாஸ்ட் இருக்கும் இல்லையா, நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பெரிய டாபிக்கா நினைக்கிறேன். எது புரியல? இன்க்ரஸ், கிராண்ட் ஜாப்ஸ் கிராண்ட் ஜாப்ஸ் தான் சொல்றீங்க இல்ல ஜாப்ஸ் தனியா இருக்கு? இல்ல, நார்மலா ஜாப்ஸ் தான் சொல்றேன். கிராண்ட் ஜாப் கிடையாது, நார்மல் ஜாப். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்கல்ல. சோ நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் அகைன்